இஸ்லாத்தை பற்றி அடிப்படையான ஒரு உங்களுக்கு சொல்றேன். அடிப்படையான ஒரு சில விஷயங்களை சொன்னோம். இஸ்லாம் என்று சொல்லுவது உங்களுக்கு தகுதியானவன் ஒரே இறைவன் தான். மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையும் படைத்தது ஒரே இறைவன். அப்படி பிறந்த மக்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய விருப்பத்திற்கு வாழ்வதை எல்லாம் விட்டுவிட்டு இறைவனுடைய விருப்பத்திற்கு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனின் புறத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தூதர் அனுப்பப்படுகின்றார். அப்படி வந்த வரிசையில் தான் உங்களுக்கு மோசேஸ் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கெல்லாம் வேதங்களும் வழங்கப்பட்டன. ஆனால் மனிதர்கள் அதில் மது அருந்தக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி அந்த வரிகளை அந்த வேதத்திலிருந்து நீக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் 1400 வருடத்துக்கு முன்னால முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக இறைவன் அனுப்பி குர்ஆன் என்ற வேதத்தை அவர்களுக்கு வழங்கி இந்த குர்ஆன் இறுதி நாள் வரைக்கும், இந்த யுக முடிவு நாள் வரைக்கும் யாராலையும் இதை தீண்ட முடியாது, யாருமே அதை மாற்ற முடியாது என்ற இறைவனின் புறத்தில் இருந்த அந்த உறுதியோடு அந்த குர்ஆன் வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த குர்ஆன் தான் இந்த உலக மக்களுக்கு ஒரே வழிகாட்டி. வேற இதர நூல்கள் இதர வேதங்கள் எல்லாமே மனிதனுடைய கைகள் அதில் விளையாடிவிட்டன. ஆகவே இந்த குர்ஆனுக்கு சமமான வேதங்கள் எதுவுமே கிடையாது என்பதை 1400 வருடமாக குர்ஆனே சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு குர்ஆன் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றது. மனிதர்களாகிய நாம் அதை எடுத்து தான் சொல்றோமே தவிர நாம் நத்திங், நாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட அந்த குர்ஆன்லயோ அல்லது ஒரே இறைவன் என்ற அந்த நம்பிக்கையிலோ அல்லது முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம புறத்திலிருந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அவுட் ஆஃப் துபை கவர்மெண்ட்ல இருந்து அவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டீங்கன்னு சொன்னா அதற்கான விளக்கங்களை நாம தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்க சார். प्रॉफिट मोहम्मद से मुताल्लिक बताओ क्या वो इस दुनिया में वही मैं अभी बता रहा था. अभी ईसा अलैहिस्सलाम मूसा अलैहिस्सलाम के बाद जो मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम इसलिए अल्लाह ताला ने जो रसालत के साथ जो भेजा था. அப்போ இந்த அடிப்படையை நாம எப்போதும் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேதங்கள் கொண்டுதான் இருந்தன. 1400 வருஷத்திற்கு முன்னால பல வேதங்கள் வந்திருக்கின்றன. அப்ப அந்த எல்லா வேதங்களையும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம நம்புறோம். அதுவும் இறைவனுடைய வேதங்கள் தான். தௌராத்னு சொன்னா அது இறைவனுடைய வேதம் தான். ஆனா என்ன, பின்பற்றுவதற்கான தகுதி அது இழந்து விடுகின்றது. பின்பற்றுவதற்கான தகுதியை குர்ஆன் ஏன் இன்றளவும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 1400 வருடத்திற்கு முன்னால் அருளப்பட்ட குர்ஆன் இன்றளவும் அந்த அடிப்படையான அந்த எழுத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய அர்த்தத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குர்ஆன் எடுத்துட்டு நீங்க அமெரிக்காவில் போய் அமெரிக்காவுக்கு ஒரு குர்ஆன் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சமமாக இருக்கும். ஆனா இந்த தகுதியை இதர வேதங்கள் இழந்து விட்டன. எப்பவோ இழந்து விட்டன. அது இழந்து விட்டதனால தான் வேற வேதங்களும் இறைவன் வந்தன. அப்போ முகமது நபி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடத்துக்கு முன்னால தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர்கள் 40வது வயதில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த 40வது வயதில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த மக்களுக்கு அவங்க எதை போதிக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரே இறைவன் என்ற நம்பிக்கையின் கீழ் நீங்க வாங்க. முதல்ல இறைவனை நம்பாதவர்கள் வேற எதையுமே நம்ப மாட்டார்கள். இறைவனை இன்னைக்கு நாமும் நம்புறோம். எப்படி நம்புறோம்? நாம எதை இறைவன் நினைத்து வச்சிருக்கிறோம் அதை நம்புறோம். அப்படி அல்லாமல் உண்மையிலே நம்மை படைத்தது யார், இந்த பூமியை பரிபாலிப்பவன் யார், நமக்கெல்லாம் உணவை வழங்கக்கூடியவன் யார், நமக்கெல்லாம் காற்று மழையை திசைத்திருக்கக்கூடியவன் யார், அந்த இறைவனை தான் இஸ்லாம் இறைவன் என்று சொல்லுகிறது. அப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் குர்ஆன் அருளப்படவில்லை. குர்ஆன் என்று சொல்வது இப்ப நோன்பு நோக்கிறோம், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோக்கக்கூடியவர்களுடைய காரணத்தை குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? நோன்பு நோக்க நம்ம நோக்கத்தினால நாம இறைவனை அஞ்சக்கூடிய ஆற்றல் நமக்கு அதிகமாகுது. ஒரு பயிற்சி. நோன்பு நோப்பதன் முன்பு வாழ்ந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ஆகலாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப காலையில இருந்து அதிகாலை நேரத்திலிருந்து 4 மணிலிருந்து என்ன செய்யறேன்? சாப்பிடாம இருக்கிறேன், தண்ணீரை பருகாமல் இருக்கிறேன். மகரிப் இந்த 7 மணிக்கு தான் என்ன செய்யறேன்? நான் என்னுடைய நோன்பை திறக்கிறேன். இதே போன்ற நோன்புகளை விரதங்களை ஏனைய மக்களும் இருக்கிறாங்க. கால நேரத்தில் வித்தியாசம். பகல் வரைக்கும் ஒரு சிலர் நோன்பு இருக்கிறாங்க, அந்த மத்தியான நேரம் வரைக்கும் ஒரு சிலர் நோன்பு நோக்கிறாங்க, அந்த ஒரு 10-11 மணிக்கு நோன்பு நோக்கிறாங்க. இதற்கெல்லாம் அடிப்படையோ ஆதாரமோ இல்லை. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? தெளிவாக சொல்லுகின்றது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும்
இந்த அரபு மாதங்களில் 9வது மாதமாக இருக்கக்கூடிய ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பை கடைபிடிக்க வேண்டும். பருவ வயதை அடைந்தவர்கள் அத்தனை பேரும் அவங்க என்ன செய்யணும்? நோன்பை கடமையாக்கணும். அப்ப அந்த நோன்பை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் என்ன ஆக முடியும்? இல்ல அல்லக்கும் தத்தக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களா ஆகலாம். எப்படி ஆகலாம்? நான் நோன்புன்னு வெளியில சொல்லிட்டு உள்ள போய் சாப்பிடலாம், உள்ள போய் தண்ணி குடிச்சிடலாம். ஏன் குடிக்காம இருக்கிறோம்? இதை குடித்தால் அந்த இறைவன் பார்ப்பான். அப்ப இறைவன் நம்மளை 24 மணி நேரம் கண்காணிக்கிறான். ஒரு அச்சம் நமக்கு எப்படி ஏற்படுது? சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போறோம், லிப்ட்ல போகும்போது கண்ணாடி இருந்துச்சுன்னா கண்ணாடியை பார்த்து எல்லாரும் ஏதாச்சும் சேர்த்து செய்வோம். அதே சில இடத்துல லிப்ட் இஸ் மானிட்டர் பை கேமரான்னு போட்டுறோம். கேமரா இருக்கிற தெரியாட்டி அந்த பேப்பர் பார்த்தோன்னே நம்ம ஒழுங்கா நின்றுக்கும். யாரும் அதை பார்க்கறது இல்லை. அதனால யாரும் நம்மை பார்க்கிறார்கள் என்ற அச்சம் நம்மை ஒழுங்குபடுத்துகின்றது. அப்ப நம்மளை படைத்த இறைவன் நம்மளை பார்க்கிறான்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம வெளியில போனாலும் படைத்த இறைவன் நம்மளை பார்க்கறான், நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் படைத்த இறைவன் நம்மை பார்க்கறான், நாம வியாபாரம் பண்ணாலும் அந்த இறைவன் பார்க்கறான். 1000 கிராமுக்கான காசை வாங்கி போட்டுக்கிட்டு உள்ள போய் நீங்க 950 கிராம் இடம் போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த எதிரே இருக்கக்கூடிய மனிதனுக்கு வேணா நீங்க ஏமாத்தி தெரியாம இருக்கலாம், இந்த இறைவனுக்கு தெரியும். இந்த அச்சத்தை எவ்வாறு நீங்கள் நோன்பு நோற்ற நிலையில் உள்ளே இருந்து தண்ணீர் பருகி விட்டால் இறைவன் பார்த்து விடுவானோ, அதே இறைவன் நீங்கள் வியாபாரத்தில் குறை செய்தால் அதையும் பார்த்து விடுவான். அளவு இடையிலே மோசடி செய்பவர்களுக்கு மறுமையிலே நரகம் காத்திருக்கிறது என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. அந்த உலகத்தில் நீங்க ஏமாற்றலாம், எத்தனையோ பேர் மனிதன் ஏமாற்றி விடலாம், ஆனால் படைத்த இறைவனை ஏமாற்ற முடியாது. அந்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இதை குர்ஆன் அழகாக சொல்லுகின்றது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவரையும் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். சும்மா ஒருத்தனுக்கு 1000 ரூபாயை ஒரு மாதத்திற்கு வழங்கக்கூடிய இறைவன் ஒருவருக்கு 1 கோடி ரூபாயை வழங்குறான். இந்த 1 கோடி ரூபாயை பற்றி மறுமையில் அவன் விசாரிக்க மாட்டான் என்ற எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். அது நிச்சயமாக அந்த இறைவன் தான் நம்மை கொடுத்தான் என்ற எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதை நாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். எவ்வளவு இஸ்லாம் கொடுக்க சொல்லுது உங்களுக்கு? உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 2.5% எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லுது. இந்த 1 லட்சம் ரூபாய் இறைவன் தான் கொடுத்தான் என்பதை நான் ஒப்புக்கொண்டால் தான் அந்த 2500 ரூபாய் ஏழைக்கு கொடுக்க எனக்கு மனசு வரும். இதை நான் தான் சம்பாதிச்சேன் என்று நான் கர்வம் கொண்டால் நான் பிறகு கொடுக்கக்கூடிய எண்ணம் எனக்கு ஏற்படாது. ஆகவே இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? அடிப்படையான இறைவன் ஒருவன் என்பதை நீங்கள் நம்புங்கள், அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய தூதராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அப்படி உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உண்ணுவதாக இருக்கட்டும், உறங்குவதாக இருக்கட்டும், திருமணம் செய்வதாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், பெற்றோரிடம் நடந்து கொள்வதாக இருக்கட்டும், எந்த செயலாக இருந்தாலும் இதற்கு முன்மாதிரி நமக்கு இறைவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் இருக்கின்றது. இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு நாம திருமணம் செய்யறேன்னு சொன்னா என்னுடைய விருப்பத்திற்கு நான் திருமணம் செய்தால் என்னுடைய இறைவனின் திருப்பொருத்தத்தை நான் அடைய முடியாது. அப்போ இறைவனுடைய தூதராக வாழ்ந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமணம் செய்தார்கள்? அவர்கள் திருமணம் செய்யும்போது என்ன சொல்லுகின்றார்கள்? குர்ஆன் திருமணத்தை பற்றி என்ன சொல்லுகின்றது? வஆத்துன் நிஸா ஸதகாத்துஹுன்ன நிஹலா. இது குர்ஆனின் 4வது அத்தியாயத்தின் 4வது வசனம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளை உங்களுடைய மனைவிக்கு கொடுங்கள். ஆனால் மாறாக நாம என்ன செய்யறோம்? அவங்க கிட்ட இருந்து வரதட்சணை வாங்குறோம். 100 பவுன் போடுறீங்களா, 1 லட்சம் ரூபாய் ரொக்க காசு கொடுக்குறீங்களா, மாருதி கார் வாங்கி கொடுக்குறீங்களா என்றெல்லாம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களை பார்த்து முஸ்லிம்களும் செய்கின்றார்கள். ஆனால் இதை செய்யக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப இதை செய்யாமல் இருப்பது உலகத்திற்கு நன்மையா? இந்த வரதட்சணை என்பது பின்பற்றுவது நமக்கு சிறந்ததாக நாம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த மார்க்கமும் இதை சொல்லவில்லை. உலகத்துல யாருமே பெண்ணுக்கு கொடு என்று சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது. அப்ப இஸ்லாம் சொல்லுகின்றது முஸ்லீம்கள் இதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதுதான் குறைபாடு. காரணம் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சுட்டி காட்டினேன். 1000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இஸ்லாம் இருக்கின்றது. ஆனால் அதற்கு அடிப்படையான குர்ஆன் தமிழ் மொழியில் இல்லை. இப்ப கடந்த 20-25 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா அது பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த இந்த நூற்றாண்டு தான் குர்ஆன் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதை படிக்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் முஸ்லீம்களாக எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தோமே, இவ்வளவு பெரிய குறைகளை தவறுகளை நாம் செய்து விட்டோமே என்று நாம் பாவ மன்னிப்பு கோருகின்றோம். இந்த செய்தியை நாம் பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகள் செய்து என்ன செய்யறாங்க? உலகம் முழுவதுமே அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்கின்றாங்க. அந்த அடிப்படையில ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது. இங்க இஸ்லாம் என்று சொன்னால் என்னவென்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணத்தில் வழங்கி இருக்கலாம். உலகத்துல என்ன செய்யறாங்க? ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு விபத்து நடந்துச்சுன்னு சொன்னா அதை உடனே முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று இணைத்து விடுகின்றார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்திற்காக போராடுகின்றான். இலங்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் மண்ணுக்காக போராடுகின்றான். அதுபோல காஷ்மீரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்நாட்டுக்காக போராடுகின்றான். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்நாட்டு, இதெல்லாம் மனிதனாக இருக்கக்கூடிய உரிமை போராட்டங்கள். அப்ப இதுல நாம என்ன செய்யறது இல்ல?
மதத்தை நாம இணைத்து பேசவே கூடாது. இது அடிப்படையான ஒரு தவறு. ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அவருடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும்? ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான், நான் பாதிக்கப்படுறேன், எனக்கு தீங்கு ஏற்படுத்தியவனை அரசாங்கம் முறையா தண்டிச்சுன்னு சொன்னா என்னுடைய கோபம் தணிஞ்சு போயிடும். நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், ஒருத்தன் என்னுடைய பர்ஸை திருட்டு போயிடுறான், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், போலீஸ் அந்த திருடனை பிடிச்ச பர்ஸை கொடுத்துட்டா அந்த திருட மேல எனக்கு கோபமே இருக்காது. ஏன்? போலீஸ் இனிமே பாத்துக்கும் அப்படிங்கிற திருப்தியோட நான் போயிடுவேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாலே போலீஸ் திருடங்கிட்ட 100 ரூபாயை வாங்கிட்டு விட்டா அந்த திருடனை எங்க பார்த்தாலும் வெட்டணும்னு தோணும், போலீஸையும் வெட்டணும்னு தோணும். இது மனித இயல்பு. இதை இஸ்லாத்தோடு நாம இணைத்து பார்ப்பது மிகப்பெரிய தவறு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் எல்லா மதத்திலையும் இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஸ்ஸாமில் நடக்கக்கூடிய தீவிரவாதி முஸ்லீம்கள் காரணமா? நிச்சயமாக கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? இது அரசாங்கத்துடைய பலவீனங்கள். உங்களுக்கு ஒரு குட்டையில தண்ணி நிக்குது, அந்த தண்ணியில மருந்து அடிச்சு நீங்க கொசுவை ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னா காலராங்கிற மிகப்பெரிய நோயிலிருந்து மக்களை பாதுகாத்துடலாம். அப்ப எந்த இடத்துல தீவிரவாதம் உருவாகின்றதோ அதற்கான காரணத்தை கண்டறிந்து, எப்படி திருவள்ளுவர் நோய் என்று சொன்னால் நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று சொல்கிறார். நோயை மட்டும் நீங்க பார்க்காதீங்க, அந்த நோய்க்கு காரணம் என்ன அதை பாருங்க. அப்ப காரணத்தை கலந்தால்தான் நோய் மீண்டும் வராம இருக்கும். அப்ப தீவிரவாதம் என்று சொன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தீவிரவாதமும் பயங்கரவாதம் எல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் உரிமை போராட்டங்களே தவிர அதற்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் என்று கேட்டால் குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது, முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவன் இன்னொரு உயிரை அநியாயமாக கொன்றால் அவன் தங்குமிடம் நரகம்தான், நிரந்தர நரகம். நிரந்தர நரகம் என்று குர்ஆன் எதற்கு சொல்லுகின்றது? இறைவனை வணங்க மறுக்கக்கூடியவர்கள் நிரந்தர நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். இறைவன் இல்லை என்று யார் மறுக்கிறாங்களோ அவங்களை தூக்கி இறைவன் என்ன செய்வான்? நரகத்தில் போட்டு விடுவான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தால், தற்காப்புக்காக ஒருத்தனை அடிக்க வர்றான், நான் அவர் பதிலுக்கு அடிக்கிறேன், அதுல அவர் இறந்து போயிடுறாரு, எனக்கு உலகமே தண்டிக்காது. கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா, ஐயா நான் அவனை அடிக்கிறேன், அவன் என்ன அடிக்க வந்தான், நான் தடுத்தேன், கீழே விழுந்து செத்து போயிட்டான்னு சொன்னா நீ வீட்டுக்கு போப்ப என்ன எழுப்பி வச்சிருவாங்க. அப்ப தற்காப்பு கொலை என்பது உலகத்தாலே அனுமதிக்கப்பட்டது. அது போலவே இஸ்லாத்தில் தற்காப்புக்காக நீங்க எதுவும் செய்யலாம். ஆனா அநியாயமாக ஒரு உயிரை கொன்றால் அவர் நிரந்தர நரகவாதி. அதே போல் வட்டி. ஒரு மனுஷன் ஆபத்து கஷ்டத்துக்கு 1000 ரூபாய் காசு கேட்கறான், அவனுக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீ இதுக்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடு என்று கேட்டால் இந்த வட்டியை இஸ்லாம் ஹராமாக்குகின்றது, தடுத்திருக்கின்றது. யாருமே இந்த வட்டியை வாங்கி உண்ணக்கூடாது. இப்படி யார் வட்டியை வாங்கி உண்ணுகின்றார்களோ அவர்கள் நிரந்தரமான நரகத்துக்குரியவர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆகவே அடிப்படையிலான மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, இறைவனை மறுக்கக்கூடிய அடிப்படை, மனிதர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வட்டி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லக்கூடிய கொலை, இதெல்லாம் நிரந்தர நரகத்துக்குரியது என்று சொன்னால் இதை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்னொரு மனிதனை கொலை செய்வானா?